எல்லாருக்கும் வணக்கம். நேற்று உள்முக தியானம் எப்படி செய்கிறது, உங்களோட மூச்சை எப்படி கவனிக்கிறது, மூச்சை கவனித்தா ஆன்ம நிலை எப்படி அடையலாம் அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஸோ இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையவே, அதாவது செய்யக்கூடிய வேலையவே எப்படி தியானமாக மாற்றிக்கிறது அப்படின்றத பற்றி சொல்கிறேன். நான் திரும்பவும் சொல்கிறேன், இந்த வீடியோ யாருக்கு போய் சேரணுமோ அவங்களுக்கு மட்டும் தான் போய் சேரும். எல்லாராலையும் இந்த வீடியோ பார்க்க முடியாது. நான் போடுற பதிவுகள் பிரபஞ்சத்தில் காற்று மூலிமா, அதாவது ஃப்ரீக்வன்சி மூலிமா எந்தெந்த உணர்வலையில் எந்தெந்த சூழ்நிலைகளில் யார் யாருக்கு அந்த கட்டத்தில் போய் சேரணுமோ கரெக்டான டைமில் உங்களை சேரும். ஸோ இது உங்கள் வாழ்க்கையவே எப்படி தியானமாக மாற்றிக்கிறது. ஸோ ஒன்றும் இல்லை, இன்றைக்கி இருக்க காலகட்டத்தில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பேருமே வேலைக்கு போனால் தான் குழந்தைங்களோட படிப்புக்கும் சரி, இந்த பண உலகத்தில் ஓரளவுக்காவது நம்ம வாழ முடியும் அப்படின்ற சூழ்நிலை அதிகமாகிடுச்சு. ஸோ எல்லாருமே வேகமாக பரபரப்பாக ஓடிட்டு இருக்கோம். ஆனால் தயவு செஞ்சு ஒன்று புரிஞ்சுக்கோங்க, நிதானத்தை எப்பவுமே இழந்துடாதீங்க. நிதானத்தை இழந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை எந்த பக்கத்துலேருந்து எப்படி திரும்புன்றது யாருக்குமே தெரியாது. ஸோ ஒன்று தான், நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் முழு முதல் கவனமைங்க. அதாவது மனம் ஒரே இடத்துல ஒரே மையத்தில் இருந்துச்சுன்னா அதை ஃபோக்கஸ் பண்ண முடியும். அது எந்த வேலையாக இருந்தாலும் சரி. உங்கள் மனம் காட்டில் பறக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. அதாவது எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்லுவாங்க. அந்த எண்ணம் ஒரு எண்ணமாக இருக்கணும். பல எண்ணங்களாக மிதக்கக்கூடாது. ஸோ காட்டில் அலைப்பாயிற மாதிரி மனம் அலைப்பாயக்கூடாது. நீங்கள் எப்படி மூச்சு கவனிச்சா உங்களோட மனம் நிற்குமோ அதே மாதிரி உங்கள் புருவ மத்தியில் ஆன்ம ஒளி இருக்குது. நீங்கள் உள்முக தியானம் பண்ணும்போது உள்ள தெரியுது அதே ஆன்ம ஒளி தான். அது எங்கே இருக்குது எக்ஸாக்டானு பார்த்தீங்கன்னா உங்கள் இரு புருவத்திற்கு மத்தியில் இருக்குது. உச்சிக்கு கீழே, அண்ணாவிற்கு மேலே. ஸோ இது நாக்கு. ஸோ நாக்குக்கு மேலே ஒரு சின்ன மையப்புள்ளி இருக்குது. அந்த மையப்புள்ளியில் அண்ணாக்குக்கு மேலே இந்த இடத்துல ஒரு விளக்கு ஒன்று எரியுது. அதுதான் ஆன்ம விளக்கு, ஆன்ம ஒளி. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இறைவன் அருட்பெருஞ்சோதியானவர். அது ஒரு பிக் லைட். அவர்கிட்ட பிரிஞ்சு வந்த ஒரு சின்ன ஒளி, சின்ன வெளிச்சம் தான் நம்ம. ஸோ அந்த வெளிச்சத்தை நம்ம பிடிக்கணும். அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு 2 எக்ஸாம்பிள் இருக்குது. ஒன்று, உங்களோட மூக்கோட நுனியை இப்படி பார்க்கணும். இது அகத்தியர் பெருமான் அருளிய ஒரு பாதை. போகரும் இதையே சொல்லிருப்பாரு. நீங்கள் உங்களோட மூக்கு நுனியை கவனிக்கணும். முதல்ல இரு கண்களும் இந்த மூக்கு நுனியை நோக்கி வரணும். இந்த மாதிரி எடுத்தோன்னு வராது, கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராக்டிஸ் பண்ண வரும். சில பேருக்கு தலை வலிக்கலாம், ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிக்காதீங்க. அது எப்போ இயல்பாக வரணுமோ அப்போ இயல்பாக அதுவே வரும். அடுத்து யோகானந்த பரமஹம்சர், பாபாஜி யோகானந்த பரமஹம்சருக்கு கொடுத்த கிரியா யோகாவில் வர ஒரு ஞான பார்வை, அதாவது அகக்கண் அப்படி சொல்லுவாங்க. ஏன்னா வெளியில் எடுத்து புறக்கண். அதாவது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெளியில் தெரியுது, பட் உள்ளே இருக்கிறது யாருங்க, இதுதான் அகக்கண் சொல்லுவாங்க. இது ஞானக்கண்ணனும் சில பேர் சொல்லுவாங்க. உங்களோட கண்கள் 2மே ஒரே மையப்புள்ளியில் சேரணும். அதாவது புருவ மத்தியை நோக்கி உங்கள் இரு கண்களும் பார்க்கணும். இந்த மாதிரி பார்க்கும்போது மனம் ஒடுங்கும். ஸோ மனம் ஒடுங்கும்போது நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா உங்களோட மூச்சும் ஒடுங்கும். ஸோ மனமும் மூச்சும் ஒடுங்கும்போது இறை நிலையில் நீங்கள் இருப்பீங்க. அப்போ நீங்கள் கிடையாது, அந்த நேரத்தில் இருக்கிறது இறைவன் தான். ஸோ ஆன்மாவோட 100% வைப்ரேஷனில் இருப்பீங்க. சொல்லுவாங்களே சிற்றின்பம் இதுக்கு பேரின்பம் இருக்கும்போது அப்படின்னு சொல்லுவாங்களே. தேவையில்லாமல் மது பழக்கத்துக்கும் போதை பழக்கத்துக்கும் ஆளாகி பல இளைஞர்கள் பல பேர் வாழ்க்கை தொலைச்சு நிற்கிறாங்க. இனி வர காலகட்டத்தில் எல்லாருமே பேரின்பமான இந்த பேரின்ப போதையான இந்த ஆன்மீக வாழ்க்கைக்குள்ள வரணும். ஸோ எந்த அளவுக்கு நீங்கள் ஆன்மாவுக்குள்ளே நினைச்சிருக்கீங்களோ அந்த அளவுக்கு அது பேரின்பத்தை தரும். சும்மா இது சொல்லார அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணம் சும்மா இருன்றது நீங்கள் பேசாமல் இருக்கிறது கிடையாது. உங்களோட மனதில் எதுவும் எண்ணங்கள் ஓடக்கூடாது. அதுதான் சும்மா இது சொல்லார. உங்கள் மனதில் எண்ண ஓட்டங்கள் எதுவுமே இல்லை அப்படின்னா நீங்கள் கரண்ட் பொசிஷனில் இருப்பீங்க, அதாவது ப்ரெசென்ட்டில் இருப்பீங்க. உங்களை சுற்றி இருக்க காற்று உங்கள் மேலே படும்போது இறைவன் உங்களை வருடி கொடுப்பது உங்களுக்கு தெரியும். உங்களை சுற்றி இருக்க பஞ்சபூதங்கள் உங்களுக்கு துணையாக எப்படி இருக்காங்கன்றத உங்களை புரிஞ்சிக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்ம இயக்கக்கூடிய அருட்பெருஞ்சோதி நம்ம கூடயே இருந்து கவனிக்கிறதுக்கு அந்த பஞ்சபூதங்களை கொடுத்துருக்காரு. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். ஸோ இந்த பஞ்சபூதங்களும் நம்ம கூட எப்பவுமே தொடர்பு இருக்கணும். ஸோ அதே மாதிரி நம்மளும் அந்த பஞ்சபூதத்தோட தொடர்புல இருந்தீங்கன்னா உங்களுக்கு எந்த வித நோய்களோ எந்த பிரச்சனைகளோ உங்களோட சீக்கிரம் பாதிக்காது. என்ன சொல்ற புரியலன்னு கேட்குறீங்களா? கண்டிப்பாக. இப்போ நீளம் சொல்கிறேன்னா முடிஞ்ச அளவுக்கு மண், அதாவது மண் தரையில் செருப்பு இல்லாமல் நடக்க பழங்க. அதுதான் அந்த கிரிவலம் சொல்கிற பாதை. ஆனால் கிரிவலத்துலையும் இப்போ தார் ரோடு, சிமெண்ட் ரோடு மாதிரி வந்துச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு மண் ரோட்டில் நிலத்தின் மீது செருப்பு இல்லாமல் நடக்க பழங்க. இது உங்களுக்கும் அந்த இயற்கைக்கும் ஒரு பந்தத்தை உண்டு பண்ணும். அதே மாதிரி தான் நீர். ஸோ நீரில் என்ன இருக்குன்னு கேட்குறீங்களா? நீரில் தாங்க உலகம் இருக்குது. நீரின்றி அமையாத உலகம்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் சொன்னார். நீரில் கண்டிப்பாக எல்லாமே இருக்குது. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு 2 நாள் குளிக்காம இருங்க. உங்களோட எண்ணங்கள் எந்த அளவுக்கு அலைப்பாயும், எவ்வளோ கேவலமாக மனசு யோசிக்கும், எந்த அளவுக்கு தப்பாக எல்லாமே தோணும். இது எதனால் நினைக்கிறீங்க? உங்களுக்கு அந்த விஷயம் தோன்றதுனாலயா? ஏன் காம எண்ணங்கள் அதிகமாக வருது? நீங்கள் குளிச்சுட்டு வந்து உட்காருங்களேன், அடுத்த 1 மணி நேரம் உங்களோட தப்பாக எதையுமே யோசிக்க முடியாது. தண்ணீருக்கு அவ்வளோ மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்குது. ஸோ தினமும் குளிக்கணும். 2 வேளை குளிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. உங்களோட மனம் தூய்மையாக இருக்கும், கெட்ட எண்ணங்கள் வராது, தவறான எந்த வித தொடர்பும் உங்களுக்கு ஏற்படாமல் பிரபஞ்சம் உங்களை பாதுகாக்கும். முடியலன்னா தயவு செஞ்சு 1 வேளையாவது குளிங்க. அதே மாதிரி நீர் அதிகமாக பருகுங்க. ஸோ இன்னைக்கு ஆர்வம் அந்த கண்டிஷனுக்கு போயிட்டோம். பட் வரலாறு
இருந்த காலகட்டத்தில் அவர் சொன்னது மழை தண்ணியை தான் 5 பாகமாக கொதிக்க வச்சு சுண்ட வச்சு குடிக்கணும்னு, அது அமிர்தம்னு சொன்னார். அந்த டெக்னிக்கை இப்போ நீங்கள் ஃபாலோ பண்ணுறது மிகப்பெரிய கஷ்டமான வேலை தான். ஆனால் நீங்கள் ஆன்மாவோட நிலைச்சிருந்து இப்போ நீங்கள் தண்ணி அதிகமாக குடிச்சிங்கனாலே எல்லாம் நன்மைக்கு. உங்கள் உடம்பு வந்து எல்லாத்தையுமே சரி பண்ணக்கூடியது. உங்களோட எல்லா நோய்களும் எந்தவித உடல் ஏற்படுற பிரச்சனைக்கும் உடம்பே வந்து மருந்தாக செயல்படுது. ஆனால் அதோட பேஸை வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக வச்சுக்கணும். நான் சொல்கிறேன், இந்த ஆன்மாவோட நிலைக்கக்கூடிய, அதாவது உங்கள் புருவ மத்தியில் நீங்கள் நிலைச்சி அதே இடத்துல நீங்கள் நின்றீங்கன்னா அது வந்து உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் வரலாம், இல்லை ஒரு 3 நிமிஷம் வரலாம், இல்லை 2 நிமிஷம் வரலாம், பரவாயில்ல. இப்படி எத்தனை விதமாக உங்களால் இருக்க முடியுமோ அந்த சில மணித்துளிகள் அந்த இடைநிலையில் இருந்தீங்கன்னா கூட ஒரு பேரின்பத்தை நீங்கள் அடைவீங்க. ஏன்னா நீங்கள் ஒரு வாட்டி அந்த பேரின்பத்தை அடைஞ்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு தவறான சிற்றின்பத்தில் மனம் போகாது. பேரின்பத்தை நோக்கி நீங்களே வருவீங்க. ஆன்மீகத்துடன் நுழைவு வாயில் உங்கள் எல்லாருக்குமே காத்திருக்கு. இது ஆன்மீகனோட துறவரம் பொறுத்தா, குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடக்கூடாதா அப்படிலாம் கேட்டீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. உங்களோட மனைவி மக்களுக்கு முதல்ல நீங்கள் செய்கிற சேவை தான் கடவுளுக்கு செய்கிற சேவை. ஸோ திருமணத்திற்கு முன்னாடி தாய் தந்தைக்கு செய்கிற சேவை, கடவுளுக்கு செய்கிற சேவை. திருமணத்திற்கு பிறகு தாய் தந்தைக்கும் செய்யணும், மனைவிக்கும் செய்யணும், குழந்தைகளுக்கும் செய்யணும். அதுதான் நீங்கள் இறைவனுக்கு செய்கிற சேவை. 2 பால் போயிட்டு எடுத்துகிட்டு போயிட்டு சிவராத்திரி அன்னைக்கு சிவனுக்கு பால் விஷயம் கொடுத்து வந்தேன், எல்லாமே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒரு மனைவிக்கு வந்து ஹெல்ப் பண்ணாமல், ஒரு பாத்திரம் தேய்க்காம வீடு அலங்கோலமாக இருக்கும், பிரிக்கிப்பா அப்படின்னு விடுறது. ஸோ பெண்கள் ஆண்கள் அப்படின்றத நீங்கள் தனித்தனியாக பார்க்கக்கூடாது. ரெண்டுமே சக்திகள் தான். சிவம் சக்தி ரெண்டுமே ஒன்னோட ஒன்று இணைஞ்சது தான். ரெண்டுக்குமே ஒரே பவர் தான் இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் மனைவிக்கும் குழந்தைகளுக்கும் செய்கிற பணிவிடை அந்த இறைவனுக்கு செய்கிற பணிவிடை. அதுக்கப்புறம் தான் நீங்கள் மற்றவங்களுக்கு செய்கிற உதவிகள், மற்றவங்களுக்கு கொடுக்குற பசி தீர்க்கிற அன்னதானம், உங்களால் முடிஞ்ச ஐடியாஸ் சில பேருக்கு சொல்லி அவங்களோட வாழ்க்கையில் ஒரு முன்னேற்றத்தை கொடுக்குறது, இது எல்லாமே அடங்கும். ஸோ லைஃப்பை நல்லபடியாக கொண்டு போகணும்னா தப்பான எண்ணங்கள் விடுங்க. எப்போவுமே மனசை வந்து தூய்மையாக வச்சுக்கோங்க. தவறான எண்ணங்கள் வந்தால் அதை மடை மாற்ற கற்றுக்கோங்க. இந்த மூச்சு பயிற்சி, இந்த புருவ மத்தியில் இருக்க நிலை ரெண்டுமே வந்து உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆனால் இது யாருக்கு அமையணுமோ அவங்களுக்கு தான் அமையும். 2 வாட்டி 3 வாட்டி அமைய சொல்லாதீங்க. உங்களுக்கு வந்து இறைவன் அந்த விருப்பத்தை உங்களால் முடியும் அப்படின்னு சொல்லி இறைவன் நினைச்சிருந்தாருன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு சாத்தியப்படும். அதுக்கான டைம் வரும்போது, இப்போ முடியல, அதுக்கான டைம் வரும்போது உங்களுக்கு அமையும் அப்படின்ட்டு நீங்கள் பொறுமையாக அதை மனதார ஏற்றுக்கணும். ஸோ சந்தோஷமா இருங்க. யார் மனசையும் புண்படுற மாதிரி பேசாதீங்க. நல்ல வார்த்தைகளையே பயன்படுத்துங்க, நல்ல வார்த்தைகளே கேளுங்க. மற்ற எல்லாமே உங்களுக்கு இறைவன் எல்லாம் கரெக்டான டைமில் உங்களுக்கு கொடுப்பாரு. எவ்வளோ பாரம் வந்தாலும் நைட்டு குளிச்சுட்டு தூங்கிடுங்க. மறுநாள் காலையில் சூரியன் வரும்போது உங்களோட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்த்துவாங்க. ஸோ பிரபஞ்சத்தை நம்புங்க, அந்த அருட்பேருடைய நம்புங்க, பஞ்சபூதங்கள் கூட தொடர்புங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நிலம், நீர், சொன்னா நெருப்பு, காற்று, ஆகாயம், இதை பற்றி நாளைக்கு சொல்கிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.